வசந்த் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற மூவி தான் இந்திரா. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன? நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஊருக்குள்ள ஒரே பேட்டர்னில் சில கொலைகள் நடக்குது. அந்த சைக்கோ யாரு என்ன எதுவும் தெரியாமல் இருக்கும்போது தன்னோட சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்துடுது. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோக்கு கண் பார்வை போகுது. அந்த சமயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டோனர் தேடிட்டு இருக்காரு. அந்த கண் பார்வை கிடைச்சதா இல்லையா, அந்த சைக்கோ கிளரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொலைகளெல்லாம் தடுத்தாரல, சைக்கோ கிளர் யாரு, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்றா, என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்து காட்டுறதா இந்த படத்தோட கதை. இதோட படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அந்த நெட்ரிகன், அந்த நம்ம நயன்தாரா நடிச்சிருக்காருல அந்த மூவியை இன்ஸ்பயர் பண்ணி தான் லைட்டா எடுத்து வச்சிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. ஒரு சிம்பிளான கதை, சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தல. படத்தோட பாசிட்டிவ் சொல்லணும், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் கட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராகவே நல்லாவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லணும். இந்த படத்துக்கு கதை பெருசா இல்லைனாலும் ஒரு சினிமாட்டோகிராஃபி வச்சு ஒரு சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆகான்னு சொல்றதுக்கால ரொம்ப பாசிட்டிவால எதுவுமே படத்தில் கிடையாது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே பக்காவாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லணும்னு நிறையாவே இருக்குது. நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரைட்டிங் பண்ணியிருந்தா நல்லாவே வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொதப்பி வச்சிருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா படத்தோட வில்லன் ஆகட்டும், ட்விஸ்ட், ஃபிளாஷ்பேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு சீக்கிரமாக ரிவீல் பண்ணிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு படபடப்பு இந்த மாதிரி எதுவுமே வராமல் சிம்பிளாகவே கட்டியிருந்தாங்க. டப்புன்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. இதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப சொதப்பின காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வில்லனை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடுறாங்க. இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்னடா தெரியும்னு, என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் பெருசாக கேரக்டர்ஸ் யாரும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. யார் வேணா நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஆகான்னு சொல்கிறதுக்கு பயங்கரமான ஆக்டிங்லாம் எதுவுமே கிடையாது. ஓவராலாக ஒரு ஆவரேஜான மூவி தான். ரொம்ப ஹைப் கொடுத்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு சிம்பிளான கதையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேணா ஃபேமிலியோட போய் தியேட்டர்ஸை செக் பண்ணி பாருங்க. ஒரு ஆவரேஜான மூவி. இதுதாங்க எனக்கு இந்த படம் பார்த்து ஃபீல் ஆச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களே சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா பை பாய்.